70 வயது பாட்டிக்கு நடந்த அந்த சம்பவம் கிராம மக்கள் அனைவரும் ஷாக். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் நெய்தாளபுரம் கிராமத்துல இன்னைக்கு காலையில 8:30 மணி அளவுல வனப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமத்தை ஒட்டிய விவசாய நிலங்கள்ல காட்டு யானை ஒண்ணு புகுந்து அங்குமிங்கும் நடமாடியபடி சுத்தி திரிஞ்சிருக்குது. அப்போ எதிர்பாராத விதமா தோட்டத்துல நின்னுகிட்டு இருந்த காளம்மா அப்படிங்கிற 70 வயது மூதாட்டிய காட்டு யானை தாக்கி இருக்குது. இதுல சம்பவ இடத்திலேயே காளம்மா பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் உடனடியா வனத்துறையினருக்கும் காவல்துறை தகவல் கொடுத்திருக்கிறாங்க. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாளவாடி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நெய்தாளபுரம் கிராமத்துல பட்டப்பகல்ல காட்டு யானை தாக்கி மூதாட்டி பலியான சம்பவம் அந்த பகுதி மக்கள் கிட்ட ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அரசு மருத்துவமனையில குவிந்த விவசாயிகள் மாவட்ட அதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி தங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்கணும் அப்படின்னு மேற்கொண்டு கிராமத்துக்குள்ள யானை வராம இருக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு அதுவரைக்கும் நாங்க பிரேதத்தை வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கடந்த 2 மாசமாவே இதே போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குதான். 2 மாசத்துக்கு முன்னாடி முதியனூரை சேர்ந்த ராமு மற்றும் திகினாரை கிராமத்தை சேர்ந்த மாக்கையா அப்படிங்கிற இருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இப்போ யானை தாக்கி மூதாட்டியும் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 3ஆ உயர்ந்திருக்குது. இப்போ இந்த சம்பவம் பற்றிய வீடியோ தான் இணையதளத்திலையும் படு வைரலா பரவிட்டு வருது. ஆனை ஓட்டு போடுறாங்களா ஜனங்கள் வேக தேவையில்லை. கிராமத்திலே குட்டைகிட்ட போயிட்டு 4 பேர் பேசுறவங்க சும்மா இருந்துக்குவாங்க. ஆனை ஓட்டு போடுறாங்களா ஜனங்கள் வேக தேவையில்லை. கிராமத்திலே குட்டைகிட்ட போயிட்டு 4 பேர் பேசுறவங்க சும்மா இருந்துக்குவாங்க.